முழுவதும் காவல்துறை நினைச்சதுன்னா குற்றங்களை தடுக்க, குற்றவாளிகளை ஒடுக்க 24 மணி நேரம் போகுது. ஆனால் 4 நாளைக்கு ஒருக்கா, 5 நாளைக்கு ஒருக்கா வெட்டி படுகொலை, சென்னையில படுகொலை, திருச்சியில படுகொலை, திண்டுக்கல்ல படுகொலை, தூத்துக்குடியில படுகொலை, திருநெல்வேலியில படுகொலை, செய்தி வந்துகிட்டே இருக்கு. வெக்கமா இல்ல? ஒரு உயிர் என்பது ஒரு உயிர் அல்ல. அவருக்கு குடும்பம் இருக்குது, அவர் சார்ந்த சமூகம் இருக்குது, அவருக்கு ஆதரவாக இயக்கங்கள் இருக்கும். இப்படி இது தமிழ்நாடு முழுவதும் வைப்ரேட் ஆகக்கூடிய, தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு குற்றமாக மாறும் பொழுது, பிரச்சனையாக மாறும் பொழுது, இதில் அரசாங்கம் ஒரு முழு கவனம் செலுத்தி அதை ஒடுக்கணும், அதை தடுக்கணும். சாதி பார்த்து காவல்துறை செயல்படுறாங்களா, காவல்துறையில சாதி ரீதியாக இருக்குதா, அதுக்கு தான் ஏற்கனவே அந்த இது இருக்கு, அந்த சட்டம் இருக்குது. அதன்படி முறையை ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு சுய ஒழுக்கமுள்ள காவலர்களை தென் தமிழகத்துல நியமிச்சு இதை ஒடுக்கணும், தடுக்கணும். இல்லைன்னா ரத்த காடாயிரும், கலவர பூமியாயிரும். அமைதியான சூழல்ல தென் தமிழகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்காது. எல்லாருக்கும் தான் பாதிப்பு. கொலை ஆகிறவனுக்கும் பாதிப்பு, கொலை செய்யறவனுக்கும் குடும்பத்துக்கும் பாதிப்பு,